இந்த 40 நிமிஷம் நாம் பேசுகிற போது இந்த 40 நிமிஷம் உங்களுக்கான எதிரி வேறு எங்கும் கிடையாது. உங்க இடப்புறத்தில் உங்கள் வலது புறத்தில் அமர்ந்திருப்பவன் தான் உங்க எதிரி. இவனை நீங்க சமாளிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வெற்றி பெறலாம். வாழ்க்கையின் முதல் பாடத்தை சொல்றேன். உங்களை டிஸ்டர்ப் பண்றான், ஒரு முக்கியமான பேச்சை நான் கேட்டுட்டு இருக்கேன், இருந்தாலும் ஃப்ரெண்டு டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லுங்க, ஏய் முக்கியமான பேச்சு போகுது டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னுங்க. அதையும் மீறி டிஸ்டர்ப் பண்ணா சேரை மாத்தி உட்காருங்க. இதுதான் சாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். கெட்ட நண்பர்கள் சகவாசத்தை தவிர்த்து விடுங்கள். இதுதான் நான் சொல்ற முதல் செய்தி. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும்னா விலக்கி வைத்து விடுங்கள். இப்ப நான் முதல் நாள் கல்லூரியினுடைய வசந்த காலம் இது. சொடக்கு போடுகிற நேரத்தில் இந்த கல்லூரி வாழ்க்கை முடிந்துவிடும். கண்மூடி கண் திறந்து பார்ப்பதற்குள் கல்லூரி காலம் முடிஞ்சிடும். இந்த கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியே வருகிற போது இருக்கிற உலகத்தை பற்றி உங்களோடு நான் பேசணும். நான் வந்துங்க நிறைய பேரை பேட்டி எடுத்திருக்கிறேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேட்டி எடுத்திருக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களோடு நான் பேசுவதற்கு ஒரு கூடுதல் தகுதி இருக்கிறது. அது என்ன தகுதின்னா, இந்த கல்லூரியில் பேசுவதற்கான கூடுதல் தகுதி, இன்னும் சொல்லணும்னா உங்களோட சூப்பர் சீனியர்னா, நான் ஒரு டிப்ளமோ முடிச்சவன், டிப்ளமோ ஹோல்டர், நான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிச்ச பையன். நான் பேட்டி எடுத்த போது இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருகிறேன், காது கொடுத்து கேளுங்கள். இன்ஜினியரிங் முடிச்ச பலரை சின்ன வயசுலேயே நிறைய பேரை நான் பேட்டி எடுத்திருக்கிறேன். 20 லட்சம் சம்பாதிக்கிறார்கள். பொதுவாக உன்னோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னா ஆண்டுக்கு தான் சொல்லுவாங்க. 20 lakhs per annum. ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் சொல்லிதான் பழக்கம். நான் சொல்வது மாதத்திற்கு 20 லட்சம் சம்பாதிப்பவனை பேட்டி எடுத்திருக்கிறேன். 40 லட்சம் சம்பாதிப்பவனை பேட்டி எடுத்திருக்கிறேன். 80 லட்சம் ஒரு மாசம் 80 லட்சம். நாமக்கல்லை சேர்ந்த ஒரு மாணவி, தமிழ் மீடியத்தில் படித்த மாணவி, அப்பா கூலி வேலை செய்யக்கூடியவர், +2ல 55% வாங்கின மாணவி. அந்த பெண்ணை பேட்டி எடுத்தேன். எதுவுமே தெரியாத பெண். அவள் மாதத்திற்கு 1.25 கோடி சம்பாதிக்கிறாள். 1.25 கோடி. ஆஸ்கார் அகாடமியில் அவள் வேலை பார்க்கிறாள். நான் உங்களெல்லாம் பேட்டி காணுகிற போது என் மனதில் ஓடும், எப்படி இவன் 20 லட்சம் மாசத்துக்கு, நம்ம பிள்ளைங்க 20,000 15,000, கொத்தனாரை விட சிவில் இன்ஜினியர் படிச்சவன் கம்மியா சம்பளம் வாங்குறானே, 20 லட்சம் சம்பாதிக்கிறானே, 60 லட்சம் நம்ம பிள்ளைங்க நம்ம தம்பிக வாங்கலையே என்று அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்கிற ரகசியத்தை தெரிந்து கொண்டேன். அந்த ரகசியங்களைத்தான் உங்களோடு நான் சொல்ல போகிறேன். தயவு செய்து செவிமெடுத்து கேளுங்கள். எப்படி ஜெயிச்சான்? நான் பெற்றோர்களுக்கும் சொல்கிற செய்தி, சின்னதா கனவு காணாதீங்க. புள்ள இன்ஜினியரிங் படிச்சுட்டாப்ல, வெளியில வந்தாரு, ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும், 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும், 30,000 ரூபாய் சம்பளம், அப்படி கனவு காணாதீர்கள். ஒரு தலைமுறையை தாண்டி உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையை கொண்டு போக முடியும். அது எதால் சாத்தியம் என்றால் கல்வியால் மட்டும்தான் சாத்தியம், வேறு எதாலும் முடியாது. என்ன வேணாலும் இருக்கலாம், இன்னும் 5 வருஷம், இன்னும் 7 வருஷம் சொந்தக்காரனுக்கு சவால் விடலாம், இந்த மாவட்டத்தையே திரும்பி பார்க்க வைக்கலாம். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் உங்களோடு பேச போகிறேன். நான் 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கலாம், நான் அதற்காக அல்ல, நீங்கள் 40 லட்சம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசையில் தான் பேச வந்திருக்கிறேன். என்னை தாண்டி நான் அண்ணாந்து பார்க்கிற உயரத்திற்கு உங்களால் வர முடியும். நான் பார்த்திருக்கிறேங்க, நிறைய ஜெயிச்ச பசங்களை பார்த்திருக்கேங்க. நான் அப்பெல்லாம் நினைப்பேங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி ஒரு வாய்ப்பு இருப்பது என் தம்பிகளுக்கு தெரியலையே. எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறோமே, கிராமத்தில் இருக்கிறோமே, எவ்வளவு டேலண்டோட என் பசங்க இருக்கிறாங்க. அந்த வாய்ப்புகளை நாம் போய் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரங்கத்தை நான் பயன்படுத்த போகிறேன். முதல்ல சொல்வேன், இன்ஜினியரிங் டிப்ளமோ படிக்கிற பசங்களுக்கு எல்லாரும் சொல்வாங்க,
+2 முடிஞ்சிருச்சு, ரொம்ப ஜாலியா இருக்கலாம். சந்தோஷமாக இருங்கள், தப்பே கிடையாது, மகிழ்ச்சியாக இருங்கள். ஆனால் சுய கட்டுப்பாடோடும் சுய ஒழுக்கத்தோடும் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷம் என்பது வேறு, சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடோடு கூடிய சந்தோஷமா இருங்க. இன்ஜினியரிங் அப்படின்றத தப்பா புரிஞ்சுக்காதீங்க. மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு 50% இல்ல டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டா வேலை, அப்படி இருக்க முடியாது. இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படி இருக்காது. என் சொந்தக்கார பசங்க டிப்ளமோ முடிச்ச இன்ஜினியரிங் படிச்ச பசங்களால் வேலையில சரியா வேலை பார்க்க முடியல, கஷ்டப்படுறான். காரணம், அவன் கல்லூரி நாட்களை திட்டமிடல. அதனாலதான் சொல்றேன், நான் இன்ஜினியர் ஆயிட்டேன் பிஇன்னு போட்டுக்கு போவேன் அப்படி நினைக்காதீர்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். சார் சொன்னாங்க, நான் மீண்டும் சொல்கிறேன், உலக அளவில் கல்வியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை தெரிந்தவன் பல லட்சம் சம்பாதிக்கிறான். பல விஷயங்கள் நமக்கு தெரியல. நான் மீண்டும் சொல்கிறேன், மனப்பாடம் பண்ணி டிஸ்டிங்ஷன் வாங்கிறது, 90% வாங்கிறது, 95% வாங்கிறது இல்ல, அதுக்கு எந்த பலனும் கிடையாது. குறிப்பாக இன்ஜினியரிங்ல மனப்பாடம் பண்ணி நான் படிக்கிறேன், நோ இல்ல. இப்ப இங்க இருக்கிற நிறைய பசங்களுக்கு மெக்கானிக்கல் கேட்டிருக்கலாம், இசிஇ கிடைச்சிருக்கலாம், அந்த வருத்தம் இருக்கும். நிறைய பசங்களுக்கு கேட்ட கோர்ஸ் கிடைக்காம இருக்கலாம். கேட்ட கோர்ஸ் கிடைக்காத பசங்க கை தூக்குங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்கும் கேட்ட கோர்ஸ் கிடைச்சிருச்சா? சில பேருக்கு கிடைக்கல, அந்த வருத்தத்தோட இருப்பான், கடைசி வரைக்கும் அந்த வருத்தத்தோட இருப்பான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அப்துல் கலாமுக்கு கேட்ட கோர்ஸ் கிடைக்கல. அப்துல் கலாமுக்கு கேட்ட கோர்ஸ் கிடைக்கல. நான் மீண்டும் சொல்றேன், இன்ஜினியரிங் படித்து விட்டு மெடிக்கல் படிக்கலாம், மெடிசன் படித்து விட்டு இன்ஜினியரிங் படிக்கலாம். இன்றைக்கு கல்வி சூழல் மாறி இருக்கிறது, தெரியாது நமக்கு. இப்படி ஒரு ஆஃபர், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருப்பது பலருக்குமே தெரியாது. நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த கல்லூரி காலத்தை திட்டமிடுங்கள், இன்ஜினியரிங்கை உள்வாங்கி படியுங்கள். இப்ப மெக்கானிக்கல் அப்படின்னோடனே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டே கைத்தட்டுச்சு, இசிஇன்னோடனே இசிஇ டிபார்ட்மெண்ட்டே கைத்தட்டுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இயர் பண்றாங்கல்ல, ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். ஒரு இன்ஜினியருக்கு சிவிலை பற்றி அறிவு தெரிந்திருக்கணும், எலக்ட்ரானிக்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கணும், மெக்கானிக்கலை பற்றி தெரிந்திருக்கணும். இப்படி எல்லாம் தெரிந்திருந்த ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சோட வாங்க. உங்களுக்கெல்லாம் இருக்கிற பெரிய சிக்கல் என்ன தெரியுங்களா? நாளைக்கு இந்த கல்லூரியை விட்டு வெளியிலே வருகிற போது இன்டர்வியூக்கு உங்கள் நண்பர்கள் மட்டும் இருக்க போறதில்ல. பெரிய கார்பரேட் கம்பெனி 20 லட்சம் 50 லட்சம் சம்பளத்துக்கு ஆஃபர் பண்ணியிருப்பான். நீங்க போவீங்க, சாதாரண ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க, செருப்பு கால்களோடு தான் போயிருப்பீங்க, இன்னும் செருப்பு கூட இருக்காது, ஷூ கூட இருக்காது, கசங்கிய தலை, கசங்கிய சட்டை, அப்படிதான் போயிருப்பீங்க. உங்களோடு நிற்கக்கூடியவன் மிகப்பெரிய ஒரு ஆடி கார்ல வந்து அப்படி ஷூ மேல, அப்படி கால் மேல போட்டு, ஷூ போட்டு, டை போட்டு அப்படி உட்காந்துட்டு ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேசுவான். இங்கிலீஷ்ல உங்களை அடிச்சிருவான். அவன் பேசுகிற இங்கிலீஷ், நீ எவ்வளவு திறமையாக இருந்தாலும் ஒரு வார்த்தை உன்னால இங்கிலீஷ்ல பேச முடியும்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல நீ செத்துருவ. 5ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க, எல்கேஜி படிக்கிற பசங்க பேசுற இங்கிலீஷ் நம்மளால பேச முடியலையே, உழன்று போய் விடுவீர்கள். மீண்டும் சொல்கிறேன், கல்லூரி காலத்தில் ஆங்கில புலமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலம் என்பது மொழி அல்ல, ஒரு ஆயுதம். இங்கிலீஷ்ல பேசுங்க, தப்பு தவறா பேசுறது பத்தி தப்பு இல்ல, கான்பிடென்டா பேசுங்க, இங்கிலீஷை கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் பல திறமைகள் இருக்கு, எனக்கு பேச்சு திறமை இருக்கு. 2 பேர் பேசினாங்க, நான் அதுதான் சொல்வேன், கைத்தட்டல் இருக்கு இல்லங்க, இந்த 2 உண்மையில் அந்த பொண்ணுங்களுக்கு ஆர்வம் இருக்கும். நீங்கள் கொடுக்கிற கைத்தட்டு தான் அவங்கள ஊக்குவிக்கும். அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்ல, நல்ல அப்ளாஸ் அந்த 2 பேருக்கு கொடுங்க. அவங்க ஒரு பேச்சால் நாளைக்கு விஜயன் மாதிரி வரலாம். இந்த மாதிரி நிகழ்வுகளில் நான் மாணவர்களுக்கு சொல்வேன், ஏதோ ஒரு அஜித் பாட்டை போடுறாங்க, விஜய் பாட்டை போடுறாங்க, அவங்களுக்கு கை தட்டுறீங்களே, நம்ம சகோதரிகளுக்கு கை தட்டுங்க, அவங்க அந்த இடத்துக்கு வரணுங்க. யாருக்கோ நாம் ஏன் கை தட்டணும்? அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்து முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறீங்க, அப்பாடா இன்ஜினியரிங் முடிச்சாச்சு. நான் இன்றைக்கு இருக்கிற நிலவரத்தை சொல்கிறேன். நான் இந்தியா முழுவதும் பயணிக்கக்கூடியவன். பிராக்டிக்கலான உலகத்தை நான் பார்த்த தன்மையினால் அந்த அனுபவத்தை மற்ற எந்த பேச்சாளர்களுக்கும் கிடைக்காத அனுபவம். நான் அவ்வளவு டிராவல் பண்ணியிருக்கேன். அவ்வளவு மெக்கானிக்கல் துறையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது.
ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வேறொரு தளத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது பற்றி தெரியாமல் நீங்க இருந்துடக்கூடாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய அளவுல வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு பொண்ணு அதிகபட்சம் 1.25 லட்சம் வாங்குறா. எதுல? ஐடி துறை. அவ்வளவுதான், 1.25 லட்சம் அதிகபட்சம் வாங்குறா. 7 வருஷம் ஒர்க் பண்ணா 1.25 லட்சம் வாங்குறா. மத்த பல இன்ஜினியர்ஸ் பார்க்கலாம் 20,000 40,000 அதிகபட்சமே அவ்வளவுதான் வாங்குறாங்க. இதுக்காக நம்ம பிள்ளையை இவ்வளவு செலவு பண்ணி நம்ம படிக்க வைக்கல. இன்னொரு உலகம் இருக்கு, அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்கு, உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்கு. மதிப்பெண்ணை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களை சுருக்கிக் கொள்ளாதீர்கள். நான் 60% தாண்டா வாங்கினேன், அதனால நான் அப்படி நினைக்காத, பெருசா கனவு காணுங்கள். இன்னும் நிறைய பேர் சொல்றான் மேற்படிப்பு படிப்பதற்கெல்லாம் அதிக காசு ஆகும். நம்ம ஊர்ல தாங்க குழந்தை பிறந்தோடனே மேற்படிப்பு படிக்கிறதுக்கு இப்பயே சேவிங் ஸ்கீம் போடுங்க, எல்ஐசியில போடுங்கன்னு ஒரு ஸ்கீமே வச்சிருக்கிறான். உண்மையில் மேற்படிப்பு படிப்பதற்கு செலவே கிடையாது, செலவே கிடையாது. நீ நன்றாக படித்தால், நீ நன்றாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினால், எனக்கு தெரிந்து ஸ்வேகா என்கிற ஒரு பெண், அவங்க அப்பா அம்மா இட்லி கடை வச்சிருக்கிறவங்க, கோயம்புத்தூரை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைக்குது. அவ என்ட்ரன்ஸ்ல பாஸ் பண்றா. ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகம் என்ன தெரியுங்களா? அந்த 3 கோடியையும் ஸ்பான்சர் செய்வதற்கு நிறுவனங்கள் இருக்கிறது. ஸ்வேகா இன்றைக்கு சிகாகோ பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறாள். படிங்க, மேற்படிப்பு படிங்க, பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல படிங்க. வாய்ப்பு இருந்தால் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திற்கு போய் படிக்கணுன்ற எண்ணத்தோடு போய் படியுங்கள். பெருசா கனவு காணுங்கள், சுருக்கி காணாதீங்க. மிகப்பெரிய இடத்திற்கு போக முடியும். இன்னொன்று சொல்கிறேன், நான் அதை படிச்சிருக்கணும், விஸ்காம் படிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் டைரக்ஷன் போகணும்னு ஆசைப்பட்டேன். இன்ஜினியரிங் இருக்குல்ல, நான் சொல்கிறேங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவனால தான் எல்லா துறைகள்லையும் வேலை பார்க்க முடியும். அந்த திறமை இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு, இன்ஜினியரிங்க்கு மட்டும்தான் இருக்கு. ஜேர்னலிசம் நான் படிக்கல, ஆனா நான் இன்னைக்கு ஜேர்னலிசத்தில் இருக்கிறேன். என்னுடைய நிறுவனம் அல்ல, ஹோல் மீடியா வேர்ல்டு, கம்ப்ளீட்டா மீடியா இண்டஸ்ட்ரி பூரா ஜேர்னலிசம் படிச்சவன் இல்ல, இன்ஜினியரிங் படிச்சவன் தான் அதிகமா இருக்கிறான். அந்த ஃபவுண்டேஷனை உங்களுக்கு இன்ஜினியரிங் குடிக்கும். கமிட்மெண்டா படிங்க. என்னவாக போகிறோம் கோல் செட் பண்ணுங்க. தயவு செய்து நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாத ஒண்ணு என்ன தெரியுங்க, நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாது, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கே தெரியாது, என்ன மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு தெரியாதுங்க. வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கிற வாய்ப்பு இருக்கு தெரியாது, ஐஐடியில என்ன கோர்ஸ் இப்ப ஆஃபர் பண்றான் தெரியாது, நாளைக்கு எந்த ஃபீல்டு ரூல் பண்ண போகுது தெரியாது. தெரிந்து கொள்ளுங்கள். என்ன, நான் என்னவாக போகிறேன், என்னுடைய இலக்குகள் என்ன, நான் எதை நோக்கி பயணிக்க போகிறேன். நான் பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறதுக்காக சொல்றேன். திருவாரூர் கலெக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. பொம்பளை பிள்ளைங்க. திருவாரூர் கலெக்டர் தெரியாது. காயத்ரி, கரெக்ட் டேனியல், காயத்ரி தானே அவங்க நேம்? காயத்ரி திருவாரூர் கலெக்டர், திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்க தெரியுமா? காயத்ரி அவங்க படிச்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ், பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி முடிச்சிட்டு எம்பிஏ பண்றாங்க. நம்ம எப்போதுமே எங்க மிஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ கடனை வாங்கிட்டோம், பேங்க் லோன் இருக்கு, எப்பா நீ படிச்சு முடிச்சுட்ட, படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு போயிரு, 20,000 வாங்க, அப்படி பண்ணிடாதீங்க. எம்பிஏ பண்றாங்க. எம்பிஏ முடிச்சிட்டு யுஏஇல வேலை பார்க்கறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்து விட்டது. இப்ப குழந்தை பிறந்துச்சு, முதல் வருஷத்தை நம்ம நாட்டில் வச்சுட்டு இந்த குழந்தைக்கான பர்த்டே இதெல்லாம் கொண்டாடிட்டு போவோம் அப்படின்றதுக்காக இங்க இந்தியாவுக்கு வராங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்பிஏ படிச்ச பொண்ணு. அப்போ பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட், யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி எத்தனை பேருக்கு தெரியும்? யூபிஎஸ்சி எக்ஸாம் பத்தி தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. 4 பேர். தெரிந்ததுனால் அவங்களுக்கு கைத்தட்டல் கொடுங்க. தெரிஞ்சிருக்கிறாங்க, சந்தோஷம். ஆனா எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? நான் அரசு கல்லூரிக்கு ரொம்ப நன்றியோடு சொல்வேன், இவ்வளவு பேர் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு தெரிய வைக்க வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க, மிக்க நன்றி. பலத்த கைத்தட்டு கொடுங்க. இவ்வளவு பேர் தெரியல, உண்மைதான், எனக்கு தெரியாது. யூபிஎஸ்சி எக்ஸாம்
இங்கு மாவட்ட ஆட்சியர், கலெக்டர், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் அப்படிலாம் போஸ்டிங் இருக்கு தெரியுங்களா? மிக உயர்ந்த பதவிகள். அந்த பதவியில் இருந்து கொண்டு உங்கள் கைகளில் இருக்கிற பேனாவுக்கு அதிகாரம் கூட இந்த தேசத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கலாம். அந்த அம்மா இங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கறாங்க. பார்க்கிற போது யூபிஎஸ்சி எக்ஸாம் பத்தி கால்ஃபர் பண்ணியிருக்கான். அதுல இருக்கிற எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கு. மாற்றத்தை பார்க்கறாங்க. இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மாறுது. நாம கலந்துக்கலாமே. அவங்க கலந்துக்கிறாங்க. புரிந்து கொள்ளணும் பெண்கள், உலகத்திலேயே மிக கடினமான தேர்வு என்றால் யூபிஎஸ்சி எக்ஸாம். உலகத்திலேயே நீங்க வேர்ல்டுல இருக்கிற எல்லா எஜுகேஷனிஸ்டையும் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் டஃபஸ்ட் எக்ஸாம். அது அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. குழந்தை பிறந்த 1 வயசு குழந்தை இருக்கு, படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் வருஷம் எக்ஸாம் எழுதுறாங்க. ஐஏஎஸ் கிடைக்கல. 2வது வருடம் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த பெண்மணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க ஐஏஎஸ்ல கிளியர் பண்ணி இன்னைக்கு திருவாரூர்ல ஐஏஎஸ் கலெக்டரா வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட பேட்டி காண்கிற போது, ஏன்னா உலகத்திலே கஷ்டமான எக்ஸாம், இப்போ 1 வயசு குழந்தை வேற, கல்யாணம் ஆயிடுச்சு வேற, எப்படிங்க பாஸ் பண்ணீங்க, எப்படிங்க உங்களால முடிந்தது என்று கேட்ட போது அந்த அம்மா பேட்டியில சொல்றாங்க, பெண்கள் சொல்லிக்கணும், 1 வயசு என்னங்க, பெண்கள் என்றாலே மல்டி டாஸ்க் தானேங்க. ஒரு பெண் என்பவள் பல வேலைகளை பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவள். பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த திறமை உண்டு. ஒரு பெண்ணு தான் 100 வேலையை ஒரே மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவள். அந்த மாதிரி அவங்க பாஸ் பண்ணாங்க. நான் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடியது, ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்னைக்கு திருவாரூர் நம்ம மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கலெக்டரா ஒரு அதிகாரமிக்கக்கூடிய பதவியில் வந்து அமர்ந்து இருக்கிறார்கள் பெண் பிள்ளைகளே. நீங்க அதை அப்படி ஆசைப்படணும். எனக்கு இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி, டேனியல் சொல்றார், நம்ம அரசு காலேஜிலேயே ஒரு ஸ்டூடெண்ட் ஐஏஎஸ் சிவகுமார் இசிஇ படிச்சுட்டு ஆயிருக்கின்றார். பலத்த கரவொலிகள். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். நான் சிவகுமார் யோசிச்சு பாரு, அப்படி யோசிங்க. வாழ்க்கையில வந்துங்க அதிகாரம் வரணும், கல்வி, நமக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. நம்ம சொந்தக்காரன் கை தூக்கி விட மாட்டான், சொந்தக்காரன் குழிதான் பறிப்பான், உதவுறதுக்கு இல்ல, கல்வி மட்டும்தான். கல்வி என்கிற ஆயுதத்தை வைத்துக் கொண்டு போகுங்கள், பெருசா கனவு காணுங்கள், விஸ்தாரமாக யோசியுங்கள். நான் ஒன்று சொல்றேங்க, நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ன்றதுனால சொல்றேன், எப்படி யோசிக்கணும், நம்ம பிள்ளைகளின் ஆற்றல் என்ன, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு. தயவு செய்து பெற்றோர்களுக்கு சொல்றேன், நான் ஈவன் ஆசிரியர்களுக்கு கூட சொல்றேன், இன்ஜினியரிங்க ஒரு பொறியியலாளரை மதிப்பெண்களை கொண்டு அளவிடாதீர்கள். அவன் குறைச்சு மதிப்பெண் வாங்குறதுனால அவன் ஆவரேஜ் இன்ஜினியரிங் அல்ல. மதிப்பெண்ணை மட்டும் வைத்து மாணவர்களை அளவிடாதீர்கள். அதல்ல. நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாருங்க. நான் இன்டர்வியூ பண்ண ஒரு ஸ்டோரி. திருச்சியை சேர்ந்த 2 பசங்க, ஜார்ஜ்னு ஒரு பையன், சுரேஷ்குமார்னு ஒரு பையன், நம்ம திருச்சியை சேர்ந்த பசங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுல ஜார்ஜ் வந்து நல்ல மனப்பாடம் பண்ணக்கூடிய பையன், செம்மையா மனப்பாடம் பண்ணுவான். சுரேஷ் அப்படின்ற பையன் வந்து நிறைய அரியர்ஸ் வாங்கக்கூடியவன், ஆனா பிராக்டிக்கலா நல்ல திங்கிங் உள்ளவன். பிராக்டிக்கலா அப்பயே படிக்கிற காலத்திலேயே ஃபிளாப்பி டிஸ்க் எல்லாம் அதுல உள்ள கோடிங் அதெல்லாம் மாத்தக்கூடிய பிராக்டிக்கல் அறிவு, ஆனா அரியர்ஸ் அதிகம். கஷ்டப்பட்டு 2 பேரும், ஜார்ஜ் வந்து கோல்டு மெடல், சுரேஷ் வந்து அரியர்ஸ் எல்லாம் வச்சு பாஸ் பண்ணி 2 பேரும் வெளில வராங்க. 2 பேரும் வெளில வந்த பிறகு அப்ப கொஞ்சம் வாய்ப்பு இருந்ததுனால அமெரிக்காவில் போய் வேலைக்கு போறாங்க 2 பேரும். அப்பயே ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய இடம். அப்ப வந்து இன்டெல் நிறுவனம் ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்றான். வேர்ல்டு பெஸ்ட் ஆப் டெவலப்பர் யார், எப்படி ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அனௌன்ஸ் பண்றானோ அது மாதிரி உலகத்திலேயே ஆப் டெவலப்பர். ஆப் அப்படின்னா அப்ளிகேஷன் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் ஒரு ஆப். அது மாதிரி சிறந்த ஆப்பை யாரு டெவலப் பண்ணுவீங்க, கான்டெஸ்ட் வைக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடியவன், சிலிகான் வேலியில இருக்கக்கூடியவன், மைக்ரோசாப்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு 30,000க்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெறாங்க.
நம்ம திருச்சியை சேர்ந்த அந்த சுரேஷ் சொல்றாப்ல, டேய் மச்சான், நம்மளும் கலந்துக்கலாமேடா காம்படிஷன்ல. அவன் சொல்றான், ஏய் எப்படா? இல்லடா கலந்துப்போமே, எனக்கு நல்லா டிசைனிங் தெரியும், நீ நல்லா கோடிங்லாம் எழுதுவ, ட்ரை பண்ணி பார்ப்போமே. வேலை எல்லாம் முடிச்சிட்டு நைட்டு பார்ட் டைம்ல அப்படி அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி அனுப்புறாங்க. ஒரு 3 நாள்ல டெவலப் பண்ணி அனுப்புறான். 30,000 பேர், மிகப்பெரிய நிறுவனம்லாம் 100 பேருக்கு மேலெல்லாம் வேலை செஞ்சு அனுப்புன கான்டெஸ்ட் அது பண்றாங்க. 80 லட்சம் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அந்த முதல் பரிசு 80 லட்சத்தை நாம் திருச்சியை சேர்ந்த சுரேஷ்குமாரும் ஜார்ஜும் வாங்குறாங்க. அசந்துட்டான். மைக்ரோசாப்ட்ல எப்படி இது சாத்தியம்? நம்ம தமிழ் பிள்ளைகள் சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த சுரேஷ்குமாரும் ஜார்ஜும் ஒரு கட்டத்தில் வேலை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில மேக் ஆப் ஸ்டுடியோன்னு ஒன்னு உருவாக்குனாங்க. பீப்புள் அப்படின்னு ஒரு ஆப், ஃபேஸ்புக்கு மாற்றாக ஒரு ஆப் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. நான் அவரோட கம்பெனிக்கே போன இன்டர்வியூக்காக. அங்க பார்க்கிற போது எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இங்கு எந்த முகங்களை பார்க்கிறேனோ அப்படிப்பட்ட பசங்க தான். தமிழ் மீடியத்துல படிச்ச, கிராமப்புறத்தை சேர்ந்த, நல்ல எண்ணெய் தடவி வலிச்சு சீவி அப்படிப்பட்ட பசங்க தான் வேலையில இருக்கிறாங்க. அவங்களை சுட்டி காட்டி சுரேஷ் சொன்னாரு, இவங்க யாரு தெரியுங்களா? சிலிக்கான் வேலிக்கே போட்டி போட்டு ஆப்பை இப்ப தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொட்டன்ஷியல் உங்கள்கிட்ட இருக்கு, உங்களால முடியும். அதுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும், தகுதிப்படுத்திக் கொள்ளணும். குரூமிங் கரெக்டா இருக்கணும், பெருசா யோசிக்கணும். இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கிறது, நிறைய ஃபீல்டு இருக்கு. இன்னைக்கு இன்டகிரேட்டட் கோர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த படிப்போடு நிறுத்திக் கொள்ளாதீர்கள்.